படம் ஓடல, 2வது படம் பாதிலே நின்றுச்சு, 3வது படம் ஷூட்டிங் முத நாளே நின்றுச்சு. நல்ல வளர்ச்சி இல்லடா இல்லைங்கோ. அம்மாட்ட எப்படா சொல்லுவேன்? தங்கச்சி முகத்தில் எப்படி போய் முடிப்பேன்? ஜெகன் இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. நன்றி கேட்ட ராஸ்கல், அவன் ஹீரோ இல்லடா, வில்லன்டா. சார் இந்த மெசேஜ் கொஞ்சம் பாரு சார். என்னது? ஸ்டீஃபன் அனுப்பிச்சிக்கிறான். டேய் வாங்கி பாரு. அந்த பையன் சூப்பரா எஸ்கேப் பண்ணப்பா. நான் தான் பிளஸிங் பண்ணேன். I am in loving the heroine Maha. Double side. Running to do marriage. Life is more important to cinema. Tell director. Sorry. அட பாவி ஸ்டீபனா, இந்த பொண்ணு எப்படா அவனை போய் லவ் பண்ணா? என்ன நம்பிக்கையில ஒண்ணா? என்ன கருமண்டா அதெல்லாம்? இதுக்கு மகா பேசாம ஷாப்பிங் மால்ல இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காமேடா. காலையில ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம கூட இருந்தானே. டேய் அவ ஏதோ பிளான் பண்ணிருக்கான்டா. அந்த சனியை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குச்சு. இந்த விஷயம் ஐயாக்கு தெரியுமா? இப்பதான் சொன்னேன். இப்ப ஐயா எங்க இருக்காரு? இங்கதான் வந்து நிற்கிறாரு. செத்தோண்டா. ஐயா ஒண்ணு கவலைப்படாதீங்க, கிரகங்கள் மாறுமுழு. கொன்னுடுவோம். அல்வாக்குன்றவனை கூட்டு வந்து அஸ்டண்டேட்டர் வேலை வாங்கி கொடுத்து கடைசியில என் வாயிலே அல்வா வச்சுட்டு போயிட்டான். 10வது என் காலில் வந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கலாம்ப்பா. ஐயா அடிச்சது கூட பரவாயில்ல சந்திரா, ஆனா அந்த அம்மா திட்டதான் என்னால தாக்கவே முடியல. அந்த அம்மா என் நெஞ்சில மட்டும் மிதிக்கல, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டாங்கடா. அவங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஐயாக்கும் கிராஸ் கலெக்ஷன்லாம் போட்டு கண்ணா பின்னான்னு திட்டினாங்கடா. அப்படி என்னடா திட்டினாங்க? அவங்க என்னம்மா உனக்கும் கேட்டுருச்சா? எனக்கு வாழவே பிடிக்கலடா. பின்ன சும்மா விடுவாரா? நாங்களாம் கூட பழகினவங்க தான். நீ தான் கூட்டு வந்தவன், உனக்கு தான் கவனிப்பு ஸ்பெஷலா இருக்கும். சத்தியம் ஏமா எருமையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். நான் போட்ட பிட்ட எனக்கே ஓட்டுறீங்க. நீங்க வெளியிருங்கடா. குடிச்சிருக்கேன். பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் குடிக்காதன்னா, குடிக்காத குடிக்காதன்னு பாட்டு எழுதி மற்றவங்களை திருத்தினா இப்போ குடிச்சிருக்கேன். நேற்றுலேருந்து ஒரே யோசனை, உங்கள் எல்லாரையும் போட்டில் ஏற்றிக்கிட்டு நாகப்பட்டினம் வரைக்கும் போகலாமா? 10 கிலோமீட்டருக்கு ஒருத்தனா சுட்டு சுட்டு போனோமா கடலில் வீசலாமான்னு யோசனை தோணும்ல. பொண்ணை பெற்றவன் எனக்கு தோணும்ல. ஒரே மக, அவ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செஞ்சேன். படிக்கணும்னா படிக்க வச்சேன், நடிக்கணும்னா சினிமா எடுத்த. இப்ப திடீர்னு போயிட்டா தோணும்ல. எப்படி இருக்கும் தோணும்ல. இப்ப நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? தம்பி என்னை மன்னிச்சிரு. என்ன இருந்தாலும் நீ ஒரு கலைஞன், உன் சட்டை என்ன பிடிச்சிருக்க கூடாது. பரவாயில்லைங்க, நீங்க ஒன்றும் இல்லை, என்ன மன்னிச்சிரு. நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். என்ன குழப்பமா இருக்கா? நேற்று பூரா என் மகளை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தேன். போட்டில் மல்லாக்க படுத்து வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். தூங்க கூட இல்லை. ராத்திரி போய் சூரியன் வந்துருச்சு. அப்ப திடீர்னு ஒரு கவிதை தோணுச்சு. கிளிக்கு முளைக்கும் ரெக்க, அது பறந்து போச்சு தெக்க, மனசு முள்ளா தைக்க, நான் தனிமரமா நிக்க தனிமரம். அப்போ 2 வரிகள் தானா வந்து விழுவுது. பிரிஞ்சு போன கிளிய நினைச்சு வருத்தப்படாத ஐயா, பிரிஞ்சு போகல, வாழ்க்கை என்ற வானத்துல பறந்து போகுது, வளர்ந்து பறந்து போகுது. அந்த 2 வரிகள் என்ன அப்படியே உலுக்கிடுச்சு. யாரோ என்ன நிக்க வச்சு என் கன்னத்துல செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது.
செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. நான் எவ்வளோ பேர் காதலுக்கு பாட்டு எழுதியிருக்கேன். அந்த காலத்தில் ஐயா சிவாஜி காதலில் இருந்து இன்றைக்கி அவர் பேரன் காதல் வரைக்கும் எழுதியிருக்கேன். ஆனால் என் பொண்ணு காதலிச்சா மட்டும் எனக்கு கோவம் வருமா? என்ன நியாயம் இது? மனுஷனா? அவளோட ஒவ்வொரு வளர்ச்சியையும் பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்டனா இன்னைக்கு அவளுக்கு வந்திருக்கிற காதலும் அவளோட வளர்ச்சி தாங்கிறத ஏன்டா புரிஞ்சுக்கல? அந்த 2 வரிகள் என் அறிவை திறந்துருச்சு. மனசு அப்படியே லேசாயிடுச்சு. நாம சொந்தம் நினைக்கிற எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. ஒரு துரும்பு கூட நமக்கு சொந்தம் இல்லைங்கிறது புரிஞ்சிருச்சு. டேய் கருணா, ஐயா, இது இருந்ததுனால தானே என் பொண்ணு என்கிட்ட சொல்றதுக்கு பயந்தா. இனிமே இந்த சனியை எனக்கு வேணாண்டா. இத கடல்ல தூக்கி போட்டு. அந்த தம்பி எப்பாவது ஃபோன் பண்ணா என் மகளை கூப்பிட்டுக்கிட்டு தைரியமா இங்க வர சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். நான் வரேன். இவங்களெல்லாம் பார்த்து பத்திரமா அனுப்பி. ஆனா ஒண்ணு, நான் இப்ப கவிஞன் ஆயிட்டேன். எப்ப நான் எழுதின வரிகள் என்னையே பாதிச்சதோ அந்த நிமிஷமே இந்த நெய்தல் ஜெயராமன் கவிஞன் ஆயிட்டான். என் மகளுக்கு நன்றி. என்ன அந்த பயலோட ஓடி இருக்க வேண்டாம். சரி, இதுவும் கடந்து போகும். கிளிக்கு முளைக்கு ரெக்க, அது பறந்து போச்சு தெக்க, மனசு முள்ள. நிஜமா தான் சொல்றாரா இல்ல போதையில் வளர்றாரா? அந்த அரைச்சி நம்மளுக்கு என்னத்துக்கு? அவருக்கு தெளிவுறதுக்குள்ள நம்ம கிளம்பிடுவோம். ஆமாப்பா. ஆனா ஒரு விஷயம், ஐயாக்கு மட்டும் அந்த 2 வரி தோணல. நம்ம எல்லாம் இன்னைக்கு மார்ச் வரி தான் கிளம்புவோம் சார். இப்படி உடனே கிளம்பிட்டா எப்படி சார்? ஏன் வேற என்ன பண்ண சொல்ற சார்? இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்கிருந்து எல்லாம் ஒன்றா தண்ணி அடிச்சு அழுது தீர்த்துடலாம் சார். நாளைக்கு காத்தால நானே கொண்டு போய் விடுறேன் சார். எப்பா இப்போதான்ப்பா உயிரே பொழைச்சு வந்திருக்கோம். சார், எனக்கு மாத்து துணி கூட இல்லை சார். இப்படி பொசுக்குன்னு எல்லாரும் போயிட்டா நான் என்ன சார் பண்ணுவேன்? ப்ளீஸ் சார். கடைசி பஸ்ஸும் போயிடுச்சு பாண்டியா. அப்படியெல்லாம் சொல்ல சந்திரா. ஸ்கூல் போக சொன்னப்போ கூட தேட்டருக்கு தான் போவேன். சில நாள் காசே இருக்காது. வெளில என்ன டைலாக் மட்டும் கேட்டு வந்துடுவேன். படித்து முடிச்சோன்னா வேலைன்னு யோசிச்சதும் சினிமா தான். அம்மா நேசிக்கிற மாதிரி நேசிச்ச இந்த சினிமா கடைசியில் சினிமா எனக்கு கை விட்டுருச்சுடா. சந்திரா, நீ எப்பவுமே விரக்தியா பேசும்போதெல்லாம் ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லுவேன்டா. ஆனா இப்ப குரலே வர மாட்டேங்குதுடா. சினிமா பாதியில் நிற்கிறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் அது இந்த ஸ்டீஃபனால் நின்னதான்டா என்னால் தாங்க முடியல. என்னெல்லாம் கேட்டான்டா. ஒரு நாள் பிரியாமணி கவுண்டமணியோட பொண்ணா சார்னு கேட்டான். ஆனால் ஒன்று, எவனோ அவனுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவன் யாருன்னு தெரில. நான் தான் சார். என்னடா சொல்ற? ஆமாம் சார், நான் தான் அவங்கள அனுப்பிச்சி வச்சேன். என்ன மச்சா சொல்ற? எங்க அவங்க? எங்கேயும் இல்லை சார், இங்கே தான் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஏன்டா இப்படி பண்ண பாவி? என் படம் நின்று போச்சுடா. என் கதையை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரியல சார். என்னது உன் கதையா? விடுங்க சார், விடுங்க விடுங்க. ஆசத்திர அடிச்சுக்கிட்டோம், விடுங்க. அடிக்கிறதா? சரி, நம்ம கதை. எத்தனை சீன் சொல்லியிருப்பேன், எத்தனை டைலாக் சொல்லியிருப்பேன். என் பேரை டைட்டில் போடுறேன்னு சொன்னியா இல்லையா? அப்புறம் ஏன்டா அப்படி பண்ண? நெஞ்சில கை வச்சு சொல்லு. இவளா உன் சமுத்திரகுமாரி? மூத்திரகுமாரி. அவன் நினைச்ச உன் படம் உருப்படுமா? உன் கதைக்கு நீ தோணம் பண்ணுவியா? ஒரு ரைட்டா என்னால பண்ண முடியல சார். நீ சொன்னா நம்ப மாட்டேன் சார். ஒரு வசனத்துக்காக ராத்திரிலாம் சாப்பிடாம தூங்காம 50 பீடியை வலிச்சு போட்டுக்கிறேன். உயிரை கொடுத்து உழைச்ச உழைப்பு வீணா போறத பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதுதான் உயிரை கொடுத்து ரிஹர்சல் கொடுத்தோம் சார். டாடா சுமோக்கு பஞ்சர் பண்ணலாம் சார். டைட்டானிக் கப்பலுக்கு போடுவியா? நான் எழுதி தரேன். 10 வருஷம் ரிஹர்சல் கொடுத்தாலும் அவளால நடிக்க முடியாது. ரைட்டா தப்பா? ரைட்டா தப்பா? சார், எனக்கு கூட ஆரம்பத்தில் நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த பொண்ணு உமா வந்து நடிச்சது பார்த்தியா? அன்னைக்கு முடிவு பண்ண இந்த மகா இல்ல பூங்கோழின்னு. பாண்டியா, அந்த மகாலட்சுமி மட்டும் எங்க ஐயாவுக்கு பிறக்கலன்னா அவளை கல்லு கட்டி கடலா இருக்கிட்டு பாண்டியா. எப்படா இந்த சினிமாவை நிறுத்தலான்னு யோசிச்சிருந்தப்பதான்
அவங்க லவ் மேட்ரு எனக்கு தெரிய வந்தது. உனக்கு முன்னாடியே தெரியுமா? அன்னைக்கு மகா ஸ்டீஃபன் அடிச்சா தெரியுமா? நீ கூட போய் ஆறுதல் சொன்னிய. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி மகா என்னடா சொன்னா, எனக்கு மனசு சரியில்லை, நான் நடந்து போறேன். சரி தனியாக போறாளே, நான் பின்னாடியே போனேன். ஸ்டீஃபன் சாரி. பரவாயில்லைங்க. 5 வயசில் அம்மா அடித்தப்போ கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அடிக்க அம்மா இல்லையேன்னு ஏக்க வந்துச்சு. இப்போ நீங்கள் அடித்தப்போ அடிக்கவும் அரவணைக்கவும் ஒருத்தி வந்துட்டான்னு மனசு சொல்லுது. அந்த டைலாக் சொல்லியா கவுத்தா? என்ன கர்மண்டா இதா? சந்திரா, இந்த டைலாக் ஒரு வகையில பார்த்தா நல்லா தானே இருக்கு. அடிங்க. அந்த டைலாக் சொன்னதுக்கு எப்படி வேணாம் தெரியுமான்ட்ட? ஏம்பா, இந்த டைலாக் உனக்கு ஒரு கொட்ட ஆகல, அவனுக்கு ஒரு கொட்ட ஆயிடுச்சுல்ல. அதான் சார், நல்லா யோசிச்சுப்பாரு. ஊத்தியா இவ்வளோ நம்ம சமுத்திரகுமாரி அன்னைக்கு ஆரம்பிச்சு லவ் கடன் டெவலப் ஆகி டாப் கியரில் போயினே இருந்தது. உன் ஞாபகதா? அதுக்கு மறுநாள் ஜகனுக்கு பதிலாக ஸ்டீஃபனை நிற்க வச்சு தெரியுமா? அன்னைக்கு கூட ரியாக்ஷன்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். அன்னைக்கு ஸ்டீஃபனுக்கு பின்னாடி நீங்களாம் நின்றுந்தீங்க, நான் ஸ்டீஃபனுக்கு இந்த பக்கம் நின்றுந்தேன். எனக்காகவா இவ்வளவும் செய்யற? எனக்கு வேற யார் இருக்கா? அந்த ரியாக்ஷனை பார்த்தனடா ஷூட்டிங் ஆரம்பிக்கலான்னு நம்பணும். என்னெல்லாம் பண்ணியிருக்கான். ஷூட்டிங் நாள் வேறு நெருங்கிச்சா, வேற வழியே இல்லாமல் 2 பேரையும் கூப்பிட்டு பேசினேன். இதுக்கு ஒரே வழி, 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது தான். திருட்டு கல்யாணமா? வேற வழி இல்லை. நான் ஏதாவது இடம் பார்த்து தரேன், அங்கே இருந்துங்க. கொஞ்ச நாள் போட்டோம், பெரியவர்கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லி ஒரு மனசை மாற்ற வேண்டியது என் பொறுப்பு. அப்போ இந்த படம் ஆரம்பிக்காத இந்த சினிமா முக்கியமா, ஆரம்பிக்க வேண்டிய உன் வாழ்க்கை முக்கியமா? மகா, நீ இந்த சினிமாவில் நடிச்சா நீங்க 2 பேரும் ஒன்னா சேரவே முடியாது. என்ன பண்ணணும், எப்ப பண்ணணும் நான் சொல்றேன், என்ன நம்புங்க. ஒரு ரைட்டரா என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசி அவங்கள சம்மதிக்க வச்சேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஷூட்டிங் அன்றைக்கி பிளான் பண்ணல. அதுக்கு முன்னாள் ராத்திரி 10 மணிக்கு வாடான்னு ஸ்டீஃபன் கையில் சொல்லிட்டு நான் மகாவோட மைதானத்தில் வெயிட் பண்ணுகிறேன். அவன் வரவே இல்லை சார். ஏன் சொன்னால் நம்ப மாட்டேன் சார், தூங்கிட்டான் சார். அதனால தான் ஷூட்டிங் அன்றைக்கி செய்ய வேண்டியதாக போச்சு. சரி, ஜகன் என்னன்னா? சார், அவன் வீட்டில் ஃபோனை விட்டு வந்துட்டான். ஃபோன் எடுக்க திரும்பி போய்க்கிறான். அதுக்கப்புறம் உங்கள் எல்லா நம்பரும் ட்ரை பண்ணிக்கிறான். ஆனால் உங்கள் ஃபோனெல்லாம் ஐயா பிடிங்க வச்சிட்டாரே. எனக்கு அடிச்சான். நான் சொன்னேன், டாய் கவனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நீ ஊருக்கு போயிடு, வேணுன்றப்போ நாங்கள் ஃபோன் பண்ணுறோன்னு. சார், உனக்கு என் மேலே கோபமாக இருக்கும், ஆனால் நல்லா யோசிச்சுப்பார் சார். நான் சொன்னது தான் உண்மைன்னு உனக்கு புரியும். இந்த படம் நின்று இருக்கலாம், ஆனால் இந்த படம் நடந்திருந்தா உன் வாழ்க்கையே நின்று இருக்கும். இன்னைக்கு உன் கையில் நல்ல கதை இருக்குது, அது உன்னை காப்பாற்றும் சார். சத்தியம். ஃபீல் பண்ணாத சந்திரா. யோசிச்சு பார்த்தா அவன் சொல்கிறான்டா உண்மை. அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸுன்னு யார் சொல்லியுமே காம்ப்ரமைஸ் ஆகும் தான் சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் ஒரு கஷ்டம் வந்தோடனே முதல் படத்தில் கதையில் காம்ப்ரமைஸ் ஆனேன். இப்போ கதை விஷயத்தில் விட்டு கொடுத்துட்டேன். எங்கே தப்பு பண்ணு பொட்டில் அடித்த மாதிரி புரிய வச்சிட்டேன் மாஞ்சா. என்னதான் இருந்தாலும் மிடில் கிளாஸ் மனசாட்சியோட தினம் செத்து பழைக்கிறவன மாதிரி மீனவ மனசாட்சி ஸ்ட்ராங்னு காட்டிட்டேன். சினிமா தான் வாழ்க்கை நம்பிக்கையோட தான் சென்னைக்கு வந்தோம். அந்த நம்பிக்கை விட்டுறக்கூடாதுடா. கரெக்டா சொன்ன சந்திரா, நீ ஒன்றும் கவலைப்படாத. திருப்பூர்ல எனக்கு தெரிஞ்ச பனியன் கம்பெனி ஓனர் ஒருத்தர் இருக்கிறாரு. யாரே? யாரோ சிஎஸ். இந்த கடல் காத்து மீன் குழம்பு திரும்பவும் கிடைக்குமான்னு தெரியல. ஐயோ, கார் வருது. ஒருவேளை ஐயா கவிதை எழுதி மனசு மாதிரி கையில கட்டியோட வர்றாரோ? சார், சின்னவர் சார். நீ ஏன் வீதியிலேயே இருக்க? வாங்கலாம் அடி அந்த மாதிரியா? அது ஒரு சரி. நிமிஷம் எப்படி என்ன தம்பி, கிளம்பிட்டீங்களா? நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல. சார், அந்த சாமியாரோட உங்கள் வாக்கு ரொம்ப பவர்ஃபுல். படம் நடக்கலை, எப்படி கிளம்பி வந்தோமோ அப்படியே திரும்பி போகிறோம்.
ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கோம். இதுக்கு மேலே எங்களை நோக்கடிக்காதீங்க. நான் வரேன் சார். தம்பி ஒரு நிமிஷம். நான் இது வரைக்கும் எனக்காக எதுவுமே பண்ணதில்லை. எப்போ பார்த்தாலும் அந்த ஆளுக்கு ஏட்டி போட்டியாக தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நீ அன்றைக்கி வந்து பேசி போனல, அப்போ தான் எனக்கே புரிஞ்சது. வாழ்க்கையில் எனக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் முதல் தடவையாக முடிவெடுத்தேன். இந்த படம் நடக்கும். நான் எடுக்கிறேன் இந்த படத்தை. சார் நீங்கள் சொல்கிறது சத்தியம். அப்படியே கிளம்புவாங்க, நம்ம போய் ஜூஸுக்கு போவோம். அப்புறம் என்ன கிளம்புவோம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ஹீரோ என் பையன். ஓகேவா? என்னடா பண்ணலாம்? தம்பி யோசிக்காதீங்க, வாங்க போலாம். சார் கொஞ்சம் இப்படி வாங்க, ஒரு நிமிஷம். சார் யோசிக்காம ஒத்துங்க சார், பண்ணுவார் சார் இவரு. என்ன மஞ்சா சொல்கிற நீ? என்ன மாஞ்சா நொன்ன மாஞ்சான்ட்டு நல்ல டைமுக்காக காத்திருந்தோம். டைட்டன் ஷோரூமே வருது. இதுக்கு மேலே என்னடா? இவனுங்களை நம்பி எப்படிடா போகுது? வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? இங்க இருந்து இது என்னன்னு பாப்போம். கரெக்டா சொன்ன பாண்டியா. எடுத்தா படம் இல்லைன்னா பாடம். டேய், ஒரு குண்டா மீன் குழம்புக்காக என்ன வேணா சொல்லுவியா நீ? அவர் பையனை ஹீரோ வச்சு பண்ண சொல்கிறாரு. இப்போ தான் சமுத்திரகுமாரிட்ட மாட்டி தப்பிச்சோம். அந்த பையன் நல்லா இருப்பான் சார், எனக்கு தெரியும். ஒத்துங்க. அப்போ ஹீரோயின் உமாதான் சிறப்பா இருக்கும். சத்தியம் கிளி கத்துது. யோ அது காக்காயா? அது இன்னும் விசேஷம். அப்போ நம்ம ஜெகன் நீ டைரக்டர் ஆகிறது முக்கியமா இல்ல ஜெகனை ஹீரோ ஆக்குறது முக்கியமா? யோசிக்காத. கொக்க கூம்பும் பருவத்து. ஓகே சார்.